வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் விருந்தினரா நம்ம கூட கலந்துக்கிறவர் கவிஞர் கார் குழலி. அவங்கள பத்தி நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. பல பேட்டிகள் மூலம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனாலும் நம் காலத்தின் கதை, உலகின் கதை போன்ற தொகுப்புகளை கொடுத்திருக்காங்க. அது தவிர அவருடைய கவிதை தொகுப்புகளும் வந்திருக்கு. இதை விட எல்லாத்தையும் விட அமெரிக்க எழுத்தாளரான ஃபால்க்னரோட எழுத்துக்களை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. தொகுதிகள் சில கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம். கார்குழியோட பேசலாம் போகலாம் வாங்க. வணக்கம் கார்குழி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தினேஷ், ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகேமா இருக்காங்க. இங்கதான் அப்பதான் சொன்ன மாதிரி ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. பனிப்பொழியும் காலையில உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க பல தொகுதியில் எழுதியிருக்கீங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் எழுத்தாளர்னோ இல்லை ஒரு கிரியேட்டிவ் கவிதை எழுத்தாளர்னோ சொல்ல முடியாது, மொழிபெயர்ப்புலும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எதுக்கு நான் அந்த பிடிக்க போறேன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே சொல்லிடுறீங்களேன். அப்புறம் அங்கிருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஓகேங்க. என்னை பத்தி சொல்லணும்னா எனக்கு வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சின்ன வயசுல இருந்தே. ஸோ அந்த ரைட்டிங் சம்பந்தமான ஒரு வேலையில தான் இப்பவும் இருக்கேன் நான். ஸோ எழுத்து, லாங்குவேஜஸ் இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். லாங்குவேஜஸ்னாக்க இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எழுத்துத்துறையில தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த லாங்குவேஜஸ் பிடிக்குங்கிறதுனால நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, அது மொழிகள் சம்பந்தமா நிறைய விஷயங்களை பாக்குறது, செய்யறது, அந்த எழுத்தாளர்களோட பழகிறது, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு சின்ன வயசுல இருந்து கிடைச்சதுனால அந்த துறையிலேயே என்னால இருக்க முடியுது. அது போக இப்போ சமீப காலமாக நிறைய கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கேன், நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்துட்டு இருக்கேன். சோ சுருக்கமா சொல்லணும்னா என்னை பத்தி இதுதான். அதை தவிர எனக்கு வந்து இசையில கொஞ்சம் ஆர்வம் உண்டு, நாடகம் அதுலயும் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அதுதான் சொல்லணும் நீங்க என்னை வந்து பத்தி சொல்லணும்னா. நாடகத்துல அதிகம் நீங்க நடிகையாகவும் இப்ப இடம்பெற்று இருக்கீங்க. நாடகம் மட்டும் இல்லாம ஷார்ட் பிலிம்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். பட் முதல்ல வந்து உங்களை இலக்கிய பரிச்சயம் அதை பத்தி ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அந்த இலக்கியத்தின் மேல ஒரு காதல் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நிறைய சிறுவர் கதைகள் எழுதியிருக்கீங்க. உங்களோட சந்தாமாமா பப்ளிகேஷன்ஸோட இருக்கிறவங்கள தொடர்புல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல அதுக்கு முன்னால இருந்து உங்களுக்கு கவிதையில் மேல் இல்ல இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் மேல் எப்படி ஒரு ஆவல் தோன்றுச்சு, அதை எப்படி நீங்க முன்னெடுத்துட்டு போனீங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாங்களா? நிச்சயமா பேசலாங்க. எனக்கு வந்து என்னோட குடும்பமே ஒரு இலக்கியத்துல ஒரு தோய்ந்த குடும்பம்னு சொல்லலாம். அதாவது நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய பெற்றோர் எனக்கு இருந்தாங்க எனக்கு. என்னுடைய தாய், தந்தையர் 2 பேருமே நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா மத்தவங்க வீட்ல மத்த சாமான்கள வாங்கி குவிக்கிற மாரி எங்க வீட்ல எப்பவுமே எல்லா இடத்துலயும் புத்தகங்கள் நிறைந்து கிடைக்கும். என்னுடைய அம்மா பக்கத்துல இருக்கிற எங்க அம்மாவுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, எங்க அப்பாவோட பக்கத்துல எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப ஒரு புத்தகத்துல ஒரு படிப்பதிலும், எழுதுவதிலும் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இயல்பாவே எனக்கு குழந்தை பருவத்திலேயே அந்த ஒரு சூழல் ஏற்பட்டதுனால, நிறைய புத்தகங்கள் சிறு வயதிலிருந்தே படித்துட்டு படிச்சிருக்கேன் நானு. ஆ இன்னும் சொல்லப்போனா எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஓயாம கையில புத்தகத்த வச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாறுதலுக்காக என்னுடைய அப்பா வந்து என்ன வந்து இசை வகுப்புகள்ல சேர்த்தாரு. அந்த அளவுக்கு புத்தகங்களோடையே மூழ்கி கிடப்பேன். சோ எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு வாய்ப்பும், ஒரு சூழலும் அமைந்தது. நான் வந்து இயற்கைக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். அருமை, அருமை. நம்ம கண்டிப்பா அப்பா பத்தியும், அம்மா பத்தியும் பேசலாம். அப்பா வந்து அ அம்மா வந்து புரொஃபசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸா இருந்திருக்காங்க. அ அப்பாவ பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். புரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷா இருந்திருக்காங்க. ஸோ வாத்தியார் புள்ள மக்கும்பாங்க. மேபி டபுள் வாத்தியார் புள்ளையா இருக்கிறதுனால நீங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயி டபுள் பாசிட்டிவ் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வித் தட் செட் உங்களுக்கு வந்து நீங்க இந்த சந்தமாமா பப்ளிகேஷன்ஸ்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அ இந்த எழுத்து வாழ்க்கைய தொடங்குனீங்களா? இல்ல எங்க உங்களோட கவிதைகளோ, கட்டுரைகளோ எப்படி ஆரம்பிச்சது? கண்டிப்பா கல் க கல் க பள்ளி பருவத்திலயோ, கல்லூரி பருவத்திலயோ எழுதியிருப்பீங்க. ஸோ அங்கிருந்து எப்படி நீங்க வந்து ஒரு 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 பப்ளிஷிங்க்கு அனுப்புறது அளவுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. எனக்கு அதான் நான் எப்பவுமே சொன்ன மாரி சின்ன வயசுல இருந்தே நெறைய படித்தது போக, எழுதுவதற்கும் எனக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு வந்து அந்த மொழிகள் மேல வந்து எனக்கு எப்பவுமே ஒரு 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 பிரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஆங்கிலமாகட்டும், தமிழாகட்டும் 2மே வந்து ரொம்ப ஒரு நல்லா படிச்சு நல்லா எழுதணும் அப்படின்னு நினைப்பேன் நானு. ஒரு ஃப்ளோ நேச்சுரலாவே வந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கல. எழுத வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலத்துல கொஞ்சம் இலக்கணம் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சில பயிற்சிகள் எடுத்தேனே ஒழிய, மத்தபடி பெரிய பயிற்சி எடுக்கல. அதனால இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே கட்டுரைகள் வந்து எழுதும்போது வித்தியாசமாக எழுதுவது, இல்லன்னா பள்ளிகள்ல கட்டுரை போட்டி,
கவிதை போட்டி, பேச்சு போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டேன். அதுல வந்து பள்ளியில இருந்த ஆசிரியர்களும் வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பை தந்தாங்க. வீட்ல வந்து என்னுடைய தந்தையாரும் அதுக்குண்டான ஊக்குவிப்பு கொடுத்தாரு. கல்லூரி வந்த பிறகும் அதே அந்த மொழிகளோடுடனான அந்த உறவு வந்து எனக்கு தொடர்ந்தது அப்படின்னு சொல்லணும். கல்லூரியிலயும் எனக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய களங்கள் கிடைத்தது. ஏன்னா கொஞ்சம் ஒரு நம்ம அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா? அப்ப நிறைய வேற கல்லூரிகளுக்கு வந்து கலை நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அங்க என்னுடைய சக வயசு மாணவர்களோட ஒரு அந்த போட்டிகள்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சது. இதுக்கு வந்து கல்லூரியிலயும் என்னோட பேராசிரியர்கள், முக்கியமா சொல்லப்போனா என்னுடைய கல்லூரியுடைய முதல்வர், இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பா இருந்தாங்க. அப்ப அங்கிருந்தே என்னுடைய எழுத்து பணி ஆரம்பிச்சது. பேச்சும் நிறைய பண்ணுவேன். அதாவது அந்த ஆரட்டாரிக்கல் காம்படிஷன்ஸ், டிபேட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நிறைய நிகழ்ச்சிகள்லயும், போட்டிகள்லயும் பங்கெடுத்துப்பேன். அப்படி இருக்கும்போது, கல்லூரியில இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு போகும்போது, ஆல் இண்டியா ரேடியோல வந்து புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருந்தாங்க அந்த சமயத்துல. நான் நல்லா பேசுறத பார்த்துட்டு, "நீங்க ஏன் வானொலியில வந்து நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது?" அப்போ வந்து இந்த மெட்ராஸ் பீன்னு ஒண்ணு இருந்தது. ஆ யூத் புரோகிராம்ஸ் நெறைய நடக்கும். கரெக்ட். தமிழ்லயும் நடக்கும், இங்கிலீஷ்லயும் நடக்கும். அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் என்ன மாதிரியே இந்த எழுத்துலயும், பேச்சுலயும் ஆர்வம் இருக்கிற நிறைய என் வயது ஒத்த இளைஞர்கள பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிறைய பேர் இந்த சட்டக்கல்லூரியில படிக்கிறவங்க, இந்த மாதிரி வாதத் திறமை மிக்க, பேச்சு திறமை மிக்க சக மாணவர்களோட நிறைய பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்க வந்து ஆங்கிலத்திலயும், தமிழ்லயும் நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணேன் நானு. சோ அங்க இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். சந்தமாமா வேலைனாக்க, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன பிரேக்கு, வாழ்க்கையில ஒரு சின்ன திருப்பம். திருமணம் செய்து கொண்டு வேற ஊர்ல போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருந்தது, கல்லூரி முடித்த உடனேவே. அதுக்கப்புறம் வந்து ஒரு திரும்பவும் சென்னை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சென்னை வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தபோது, சும்மா இருக்க முடியாது இல்லையா நம்மளால. என்னால அத பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சந்தமாமால ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. இந்த மாரி எடிட்டோரியல் டீமுக்கு ஆள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏற்கனவே நான் கொஞ்சம் இந்த வெப்சைட்ஸ்க்கெல்லாம் அப்பதான் வந்து அந்த வெப்சைட் பூம், இன்டர்நெட் பூம் ஆரம்பிச்சிருந்தது. அந்த லேட் 90ஸ்லயும், ஏர்லி 2000லயும் அப்பதான் இந்தியா வரைக்கும் அந்த தாக்கம் வந்திருந்து நிறைய வெப்சைட்ஸ்க்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத வேண்டியிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பரிச்சயமா இருந்தது. அதுக்கெல்லாம் சிலது எழுதியிருந்தேன். அந்த அஹ், அந்த காப்பீஸோட சந்தமாமா அந்த எடிட்டோரியல் டீமுக்கு வந்து ஆசிரியர் குழுவுக்கு வந்து நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷனை போட்டேன். அங்க வந்து அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க. சந்தமாமா எனக்கு ரொம்ப அருமையான களமாக இருந்தது. ஏன்னா வெவ்வேறு வயசு ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பலவிதமான எழுத்துக்களை எழுதுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. எழுத மட்டும் வாய்ப்பு கிடையாது. அதை திருத்துவதற்காக எனக்கு வந்து சீனியர் எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் என்ன எழுதுறனோ, அத வந்து எனக்கு திருத்தி குடுக்கறது. அதான் எழுதுறது மட்டுமே கிடையாது இல்லையா? நம்ம எங்கெங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் நம்மள மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நம்ம வந்து சரியான பாதையில போக முடியும். சோ ரொம்ப சீனியர் எடிட்டரான திரு ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து டெல்லியில வந்து ஷங்கர்ஸ் வீக்லில அந்த ஷங்கர்ங்கிற எடிட்டரோட அந்த சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் மேகசின்ல வேலை பண்ணவர் அவரு. அவ்வளவு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியர் வந்து நான் கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கிறத அவர் வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பண்ண மாட்டாரு. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கூர்மையான ஒரு பென்சிலை வச்சு ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த ஒரு ஒரு பக்க கட்டுரை நான் எழுதியிருந்தேன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்கள்ல வந்து ஆங்கில இலக்கண திருத்தம் பண்ணியிருப்பார். என்னுடைய வாவ்! ஐடியாக்களுக்கு திருத்தம் இருக்காது. பட் அந்த ஆங்கில இலக்கண திருத்தம் இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் கொண்டு வந்தாரு. அதனால எனக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி களமாக இருந்தது. அந்த வயசுல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இத்தனை குறை சொல்றாரு, நம்ம நல்லா தானே எழுதியிருக்கோம் அப்படின்னு அப்ப தோணும். பட் அதோடைய பலன் என்னங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. ஆக அப்படிப்பட்ட சீனியர்ஸோட வேலை பண்ணது ஒரு பெரிய ஊக்குவிப்பு இருக்கும். நம்ம இதை இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஓ எடுத்து பண்ணுங்களேம்பாங்க, இல்லைன்னா இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. சோ அங்க வந்து ஒரு 4 வருடங்கள் சந்தமாமால வேலை பண்ணேன். அது என்னுடைய பொற்காலம் தான் நான் சொல்லணும் நானு. ஏன்னா அந்த சந்தமாமால நான் எழுதும் போதுதான் எனக்கு வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது ம். சந்தமாமா ஆங்கில சந்தமாமா மேகசினோட எடிட்டோரியல் டீம்ல நான் சப் எடிட்டரா இருந்தேன். அது ம். மாத்திரம் இல்லாம அது வந்து ஒரு சிண்டிகேட் நடத்தாங்க. சிண்டிகேட்னாக்க சந்தமாமால வரக்கூடிய சில அஹ், ஆம், ஆம், தகவல்களை, செய்திகளை, கட்டுரைகளை, புனைவுகளை ம். இதெல்லாம் வந்து மத்த மேகசின்ஸ்க்காக, மத்த டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்க்காக குடுப்பாங்க. ஓ! சோ ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து இலங்கையில இருந்து வீரகேசரியில வந்து கேட்டாங்க. ஓ! எங்களுக்கு வந்து நீங்க ஆங்கிலத்துல எழுதியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு வந்து தமிழ்ல குடுக்கணும் அதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க.
அப்போ எனக்கு தமிழும் தெரியுங்கிறது என்னோட எடிட்டருக்கு தெரியுங்கிறதுனால அவங்க வந்து நீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ அப்பதான் ஆரம்பிச்சது என்னுடைய மொழிபெயர்ப்பு. சந்தமாமால நாங்க எழுதின ஆங்கில தகவல்கள், கதைகள் இதையெல்லாம் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பதற்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. அப்படி அருமை, அருமை, நிறைய வாய்ப்புகள் எனக்கு சந்தமாமால கிடைச்சது. நீங்க சொன்ன அருமை. மாதிரி என்னுடைய சரியான ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் கெரியர்னாக்க அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு. அருமை. ஒரு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஊழ் அப்படிம்பாங்க. அது மாரி உங்களுக்கு அந்த நல்ல கண்டிப்பா. ஆசிரியர் கிடைச்சதும், அவங்களோட மூலியமா உங்களோட எழுத்து எப்படி மேம்பட்டுச்சு அப்படி அருமையா விளக்குனீங்க. ஸோ உங்களோட எழுத்து நீங்க சொன்ன மாரி சந்தமாமால நீங்க மொழிபெயர்த்ததோ, இல்ல நீங்க எழுதினதோ வந்துட்டு சந்தமாமால பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால ஒரு ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய முதல் சந்தோஷம் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. பட் ஆனா ஒரு நூல் அப்படின்னு உங்களுக்கு வெளிவர்றப்போ, நீங்க எழுதியது வந்து ஒரு புஸ்தகமாக வந்தப்போ, அந்த அனுபவத்த கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். நீங்க எழுதின முதல் புஸ்தகம் எதுல எப்படி வந்துச்சு? யார் பப்ளிஷ் பண்ணாங்க? என்ன புஸ்தகம் அப்படின்னு சொல்லுங்க. அதோட அந்த அனுபவத்த பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன் நானு. இப்ப வந்து 2 விதமா எடுத்துக்கலாம் புத்தகம்னா. ஒண்ணு வந்து என்னுடைய மொழிபெயர்ப்புல வெளிவந்த புத்தகங்கள். இன்னொன்னு ம், வந்து நானே எழுதின புத்தகங்கள். அப்ப ம், என்னுடைய மொழிபெயர்ப்புல வெளிவந்த புத்தகம்னா, துலிகா புக்ஸ்ன்னு சென்னையில ஒரு அ அ பதிப்பகம் ஒண்ணு இருக்கு. அந்த ம், பதிப்பகத்துல வந்து ஒரே கதைய ஒரு 10, 12 இந்திய மொழிகள்ல வெளியிடுவாங்க. ம். ஓகே. குழந்தைகளுக்கான புத்தக பதிப்பகம் அது. ஆஹா. அந்த பதிப்பகத்துல எப்படின்னாக்க, ஒரு ஒரு சின்ன கதை இருக்கும். வெவ்வேறு ஏஜ் குரூப்ஸ்க்கு கதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு கதைய எடுத்தோம்னாக்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மொழிகள்லயாவது அது வெளியில வரும். இந்திய மொழிகள்லயாவது வெளியிடுவாங்க. அப்போ வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ அப்ப என்னுடைய மொழிபெயர்ப்பு புத்தகம்னு சொல்லும்போது, அங்க தூளிக்கால வெளிவந்த என்னுடைய மொழிபெயர்ப்புகள் தான் என்னுடைய முதல் புத்தகம். அச்சுல ஏற்கனவே சந்தமாமா மேகசின் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதுல அச்சுல என்னுடைய பெயரையும், என்னுடைய அ எழுத்தையும் பார்த்தது போக அடுத்தது இது. அதுக்கப்புறம் நானே தனிப்பட்ட நூலா எழுதுனதுங்கிறது வந்து இந்த 2, 3 வருடங்களுக்கு முன்னால வந்து கிழக்கு பதிப்பகம் என்னுடைய முதல் நூலை வெளியிட்டாங்க. நானே தனியா எழுதி பதிப்பித்த ஒரு நூல்ங்க வந்து கிழக்கு பதிப்பகம். அப்ப அது வந்து நீங்கள் மென்மையான வன்முறையாளரா அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம். அது வந்து அந்த கிழக்குல புத்தகமா வெளிவர்றதுக்கு முன்னாடி தமிழ் ஹிந்துல ஆன்லைன் தமிழ் ஹிந்துல வார ம்ஹ்ம். வாரம் கட்டுரையா எழுதிட்டு இருந்தேன். தொடர் கட்டுரை எழுதிட்டு இருந்தேன். ஓ! அப்போ ஓகே. அதுல வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது மோர் ஆர் லெஸ் என்னோட பெர்சனல் ஜர்னிய வச்சு அத எழுதினேன்னு சொல்லலாம். அது புனைவு கிடையாது. ஆனா வந்து ம். ஒரு வாழ்வியல் மேம்பாடு பத்தி ஒரு சிந்தனைகளை வந்து ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு தொடர் கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். ம். எப்படின்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய வன்முறைகளை செய்கிறோம். அதாவது அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறதுன்னு ரத்தம் வர்ற மாரி பண்ணக்கூடியது மட்டும் வன்முறைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கரெக்ட். வந்து எமோஷனலா நிறைய பேரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்றோம். நம்மளுடைய வேர்ட்ஸால ஹர்ட் பண்றோம். அப்படிங்கும்போது ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி அத பத்தி நான் யோசிச்சேன். நம்ம வந்து நம்ம குழந்தைகளையே சில சமயம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நடத்துறோம். நம்ம இத வந்து எப்படி நம்மள மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் யோசித்த போது, அதற்கு வந்து நிறைய புத்தகங்களையும், நிறைய விஷயங்களும் எனக்கு வந்து அப்ப எனக்கு கிடைச்சது. இன்டர்நெட் இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, நீங்க எது வேண்டுமானாலும் உடனடியா உங்களுடைய கைக்கு அடுத்த நொடியே வந்து சேரும். அப்ப நிறைய விஷயங்கள படித்து என்னுடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள மாத்திக்கும்போது, மத்தவங்கள வந்து புண்படுத்தும் அந்த விஷயம் வந்து குறையுது. அந்த உறவு மேம்படுது. நம்ம ஹர்ட் பண்றது முக்கியமா? இல்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிறது நம்மளுடைய அந்த கோவத்தினால ஒருத்தங்கள ஹர்ட் பண்றது முக்கியமா? இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப நாள்பட தக்க வச்சுக்கிறது முக்கியமா? அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ, அத வச்சு எழுதினேன். ஒரு 40 வாரங்கள் வந்து தமிழ் ஹிந்துல எழுதினேன். அதுக்கப்புறம் ம். வந்து கிழக்கு பதிப்பகத்துல அத குடுத்து பார்த்தபோது, அவங்க இது ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இல்ல நாங்க வெளியிடுறது இல்ல இந்த மாதிரி எல்லாம். சுய மேம்பாட்டு புத்தகங்கள் நெறைய நாங்க வெளியிட்டுட்டோம். அதனால நாங்க வந்து படிச்சுட்டு சொல்றோம்" அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ம். படிச்சுட்டு, "இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான சிந்தனையா இருக்கு" அப்படின்னு சொன்னாங்க. சோ, நீங்கள் மென்மையான வன்முறையாளரா? அதுதான் என்னுடைய முதல் தமிழ்ல வெளிவந்த நானே எழுதி வெளியான முதல் நூல் அதுதான். அருமை, அருமை. அது நெறைய பேருக்கு வந்து தமிழ்ல சொல்றத விட ஆங்கிலத்தில சொன்னா தான் அப்டின்னா என்னன்னு தெரியும். பாசிவ் அக்ரஷன் அப்டிம்பாங்க. நீங்க ஆமா. சொல்ற மாரி பாசிவ் வந்து பிசிக்கல் அக்ரஷன். அபியூஸ், அ பிசிக்கல் அக்ரஷன் அப்டின்லாம் வந்து நம்ம வெளிப்படையா பேசிர்றோம். அத பெ ஆமா, பெ பெ குறிப்பாக வந்து ஆண்கள், பெண்கள் ஆமா. இல்ல நம்ம வந்து இங்க வந்து ஸ்பௌஷல் அபியூஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுன்னு இருக்கும். அது தவிர வந்துட்டு குழந்தைகள அபியூஸ் பண்றது, இல்ல நம்மள விட வீக்கர் ஆன செக்ஷன்ஸ இப்ப அபியூஸ் பண்றதுல இருக்கு. அதுல வந்து இந்த பாசிவ் அக்ரஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பிசிக்கலா இல்லாம வந்து வேர்ட்ஸ வச்சு ஹர்ட் பண்றது. அது உண்மையிலேயே அருமையான சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அது வந்து கிழக்கு பதிப்பகம் கண்டிப்பா மக்கள் படிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் ஏரியாவிலேயே இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மொழிபெயர்த்திருந்தாலும் மொழிபெயர்ப்புக்குள்ள இன்னொரு வாட்டி போகலாம். பட் ஆனால் இது ஒரு ஒரு விதத்தில் நான் ஃபிக்ஷன் தான். பட் ஆனால் நீங்களும் உங்களோட உங்களோட ஃபோர்ட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங், கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கவிதை தொகுப்பு எப்படி வந்துச்சு? மேபி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு சில கவிதைகளை கூட மக்களுக்கு படிச்சும் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கவிதை தொகுப்பா தனியா நான் வெளியிடல. ஆனா ம். ஆம், நல்ல ஒரு மூத்த கவிஞர்கள் வெளியிட்ட தொகுப்புகள்ல என்னுடைய கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு. அது எனக்கு ரொம்ப அரு- பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அருமை. டாக்டர் சுப்பிரமணியம்னு சாகித்ய அகாடமியோட விருது பெற்ற ஒரு எழுத்தாளர், கவிஞர். அவர் வந்து கொரோனா சமயத்துல ஒரு கவிதை புத்தகம் ஒண்ண வந்து தொகுத்தாரு. அப்போ வந்து பல்வேறு கவிஞர்கள் கிட்ட இருந்து கவிதைகளை அனுப்புங்கன்னு சொல்லி அதுல இருந்து சில கவிதைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள்ல என்னுடைய கவிதையும் ஒண்ணு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த கவிதையை பத்தி நான் உங்களுக்கு வேணா இப்ப வேணா படிக்கிறேன். அந்த கவிதை என்னன்னு. சுப்பிரமணியம் வந்து அந்த கவிதை வந்ததுக்கு அப்புறமா வந்து உன்னுடைய கவிதையை வந்து நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது எவ்வளவு பெரிய கவிஞர், எவ்வளவு மூத்தவர், எத்தனை ம். பேரை பார்த்திருக்காரு அவரு. அவரு வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு இப்படி சொல்லும் போது ரொம்ப நன்றி என்னுடைய கவிதையை தேர்ந்தெடுத்ததுக்குன்னு சொன்னபோது, மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். இல்ல இல்ல உன்னுடைய கவிதையில அருமை. விஷயம் இருந்ததுன்னு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய கவிஞர், மூத்தவர், எவ்வளவோ அனுபவம் மிக்கவர் அதை சொல்லணும் அப்படின்னாக்க. சோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. அவர் அந்த தொகுப்புக்காக தேர்ந்தெடுத்த கவிதையை நான் இப்ப உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். கொரோனா கண்டிப்பாங்க. வெளியேற்றம். புத்தி கெட்ட அரசர்களும் கோமாளி மந்திரிகளும் பகடையை உருட்டி இங்கேயும் அங்கேயுமாக ஆட்டக்காய்களைப் போல அலைக்கழிக்கும் வெந்தடத்தில் வேகும் மக்களின் கால்களில் கருடனின் வலுவான இறக்கைகள் முளைக்கட்டும். பால்வற்றிய தாயின் முலையில் வாயொற்றி வறண்ட காற்றை மட்டுமே உறிஞ்சும் சிசுவின் வயிறு நிறைக்க வருணனின் கருமேகங்கள் பால்மழை பொழியட்டும். தோளிலும் தலையிலும் வறிய பெற்றோர் ஈட்டிய சொற்ப சொத்துக்களை மூட்டையாகச் சுமந்து நடக்கும் தளிரினை தோளில் சுமந்து செல்ல அனுமன் இங்கே அவதரிக்கட்டும். ஆனால் இதிகாச புருஷர்களின் வீர தீரங்களை துக்ளக்குகளின் கோமாளித்தனங்கள் ரத்து செய்து விடுகின்றன. முட்டாள்களின் ஆட்சியில் அவதாரங்கள் அரிதாரம் பூசி அருள் பாலிக்க வந்தாலும் ஊரின் எல்லைகளில் முட்டி மோதும் மக்கள் கூட்டத்தில் தொலைந்து போய் பரிதவித்து வந்த வழி தெரியாமல் ஊர் எல்லைகளில் திரிகின்றனர் என்ற செய்தி வருகிறது நாளேட்டில். அருமை, அருமை. ஒரு ஒரு சமூக சிந்தனையை வந்துட்டு அப்படியே இதிகாசத்தோட கம்பேர் பண்ணி அருமையா சொல்லியிருந்தீங்க. நல்ல அருமையான கோபம் திணிக்கும் குரல். ஸோ அப்படியே நீங்க இதுக்கு இதுக்கு ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்னா, அப்படியே இது இது வந்து உங்க அப்பா அவரை பத்தி பேசக்கூடிய தருணம்னு நினைக்கிறேன். இந்த சமூக சிந்தனைகள்லாம் வந்துட்டு பெரும்பாலும் உங்களுக்கு உங்க அப்பாட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ்னு தெரியும் நம்மளுக்கு. ஹெச்ஓடியா இருந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த சமூக சிந்தனைலாம் வந்துச்சா? ஸோ ஆமா, அவரு பெற்ற விருதுகள் பத்தியும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேசலாங்க. அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு சமூக சிந்தனை உள்ளவர்கள். 2 பேருமே ஆசிரியர்கள். ரொம்பவும் விருப்பமாக வந்து ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து ம். எப்பவுமே வந்து படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கு வந்து அப்பா வந்து ஆங்கிலம், தமிழ் 2லயுமே வந்து எம்ஏ டிகிரி வாங்குனாங்க அப்பா. சோ வீட்டுல ம். எப்பவுமே வந்து யாராவது இருந்துட்டு இருப்பாங்க பாடம் கத்துக்கிறதுக்கு. அம்மா வந்து கணிதத்துறையில இருந்தாங்க. சோ அம்மா கிட்டயும் யாராவது வந்து எப்பவுமே பாடம் கத்துக்கிறதுக்கு வீட்டுல இருப்பாங்க. இலவசமா பாடம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க 2 பேரும். ம். கல்லூரி லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு, பள்ளியில இருந்து வர்றவங்களுக்கும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. எப்பவுமே ஒரு சமூக சிந்தனையோட தான் வளர்த்துவாங்க. எங்க 2 பேரையும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிரவுண்டடா இருக்கணும். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப யார்கிட்டயும் ஒரு கடிஞ்சு பேசக்கூடாது, வெறுப்ப வளர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்கள பார்த்து நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறையன்னு தான் சொல்லணும். அப்போ வீட்ல அந்த மாரி ஒரு சூழல் இருக்கும்போது, அப்பா வந்து எழுதிக்கிட்டேவும் இருப்பாரு எப்ப பார்த்தாலும். கவியரங்கங்களுக்கு போவாரு, சொற்பொழிவு பண்ணுவாரு, கவிதைகள், கதைகள், சிறுகதை இதெல்லாம் எழுதுவாரு. அப்பா எழுதிய கதைகள்லாம் பெரும்பாலும் கணையாழி, தீபம், தாமரை போன்ற பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கின்றன. அப்பா வந்து ஆரம்ப காலத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சபோது, அந்த திராவிட சித்தாந்தத்துல அப்பாவுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. சோ அது வந்து மனப்பாடமா அப்பாவுக்கு தெரியும். அப்போ எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம்
ஹிஸ்டரி ஆஃப் டிஎம்கேன்னு ஒரு புக் ஒன்று எழுதினாரு. பெரியாருடைய வைக்கம் கோயில் நுழைவு போராட்டம் பற்றி ஒரு கவிதை நாடகம் ஒன்று எழுதினாரு. அறிஞர் அண்ணாவோட நாடகங்களை பத்தி, அந்த நாடகங்கள்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பத்தி ஒரு ஆய்வு நூல் இருந்து எழுதினாரு. இப்படி பல பல நூல்கள் எழுதியிருக்காரு. முக்கியமா ஹர்ஷவர்தனர்னு ஒரு அரசர் இருந்தாரு, கிங் ஹர்ஷா, எம்பரர் ஹர்ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து ஒரு பெரிய இலக்கியத்துல ஆர்வம் உள்ள ஒரு அரசர் தான் சொல்லணும், பேரரசர். அவர் வந்து நாகானந்தம்னு எழுதின ஒரு நாடகத்தை அப்பா வந்து தமிழ்ல கவிதை நாடகம் வழியா எழுதினாரு. ஏன்னா அந்த நாடகம் வந்து முக்கிய கருப்பொருள் என்னன்னாக்கா நான் வயலன்ஸ், கம்பேஷன், நோ க்ரூயல்டி டு அனிமல்ஸ், நோ கில்லிங், இந்த மாதிரி இதை வந்து ஒரு முக்கியங்கிறதுனால அதை பத்தி அதை எழுதினாரு. சோ இது வீட்டுல எனக்கு எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல், கவிஞர்களுடைய கூட்டம், எழுத்தாளர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வந்து பேசுறது, இதையெல்லாம் கேட்டு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. அப்பாவுடைய பணிகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய திருவிக்கா விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டம் பத்தி நிறைய எழுதுனதுனால, பெரியாரை பத்தி எழுதுனதுனால திமுக அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளையோடைய பெரியார் விருதும் கிடைச்சது. இதுதான் அப்பாவை பத்தி சுருக்கமா சொல்லணும்னாக்க. அம்மாவும் அதே மாதிரிதான் நிறைய புத்தகங்கள் படிப்பாரு. ரொம்ப ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண். நிறைய புத்தகங்களை அம்மா எனக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லணும். ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. கதை கேட்காம நான் தூங்கவே மாட்டேன். ஒரு நாள் ராத்திரி கூட கதை இல்லாம தூங்கினது இல்ல. குழந்தைகள் கதைகள் தான் சொல்ல மாட்டாங்க அம்மா. எப்படின்னா ரீடர்ஸ் டைஜஸ்ட் மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க வீட்டுல. அதுல இருக்கிற கதைகளை வந்து எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. பெரிய பெரிய கதைகள் எல்லாம் கூட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. நிறைய நல்ல திரைப்படங்கள் கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. இதெல்லாம் அம்மா தான். அப்பா வந்து கொஞ்சம் வேலையில மும்முரமா அப்படி போயிட்டாலும் அப்பாவோட கவியரங்கம், பேச்சு கூட்டம் இதுக்கெல்லாம் போவேன் ஒரு பக்கம். அம்மா வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைகள் அந்த சில்ட்ரன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் நடந்ததுன்னா அதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற படங்களுக்கு கூட்டிட்டு போறது, லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறது, இந்த ஆத்தர் படி அந்த ஆத்தர் படின்னு சொல்ல. சோ நான் ஒரு வகையில வந்து நான் வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ட் பர்சன் தான் நான் சொல்லணும். நான் அவங்க அந்த வெல் ரவுண்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் நான் ஃபிக்ஷன், இந்த பக்கம் கிரியேட்டிவ் ரைட்டிங்னா அதுக்கான விடையும் நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ அப்பா ஐயாசாமி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஷன், சமூகம், சோசியல் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கு அறிவு ஊட்டியிருக்காரு. அம்மா வந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்ல கதை சொல்லி திரைப்படத்துக்கு அழைத்து போயிருக்காரு. ஸோ திரைப்படம் உங்களோட அடுத்த ஒன் ஆஃப் தி சாப்டர்ஸ் ஆஃப் யுவர் திங் ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்கீங்க. ஸோ அது நடிக்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் நடிச்சிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாலே நீங்க அதுல ஒரு ஜேர்னி போயிருக்கீங்க. எப்படி அந்த சினிமா, எல்லாத்துக்கும் வந்து சினிமால ஒரு இது இருக்கும். பட் ஆனா நீங்க கிரியேட்டிவ் சைட்ல இருந்து போயிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் பிலிம்ஸ், அந்த ஒரு மூவிங், கிரியேட்டிவ் மூவிங், அது அந்த இது பத்தி எப்படி உங்களுக்கு, மூவிஸ் பத்தி எப்படி உங்களுக்கு அந்த பக்கம் எப்படி போச்சு உங்களுக்கு ஆவல், அதுல இருந்து தொடங்கலாமே. கண்டிப்பா. நிறைய பேர் வீட்டுல சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல என்னுடைய அப்பா வந்து தேர்ந்தெடுத்த படங்களை பாருங்க அப்படின்னு அருமை. சொல்லுவாங்க. சத்யஜித் ரேயோட படங்கள், அப்புறம் வந்து சாந்தாரமுடைய படங்கள், கீத் காயே பத்ரோடைய படம் வந்து தூர்தர்ஷன்ல வந்து அதை பார்த்தே ஆகணும், இது அவ்வளவு நல்ல படம் அப்படின்னு சொன்னாரு. நிறைய ஆங்கில படங்களுக்கு, உமர் முக்தார் மூவி, நிறைய நிறைய நல்ல செகண்ட் வேர்ல்டு வார் பத்தின மூவிஸ், அப்புறம் அந்த பிளப்பர்னு சொல்லிட்டு ஒரு அப்சன்மெண்டட் ப்ரொஃபஸரோட பிளப்பர்னு ஒரு ஒரு வால்ட் டிஸ்னியோட மூவி, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பரிந்துரை செய்து எங்களை கூட்டிட்டு போவார் அப்பா. சோ ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கணும், அதை வந்து அந்த ஆர்வத்தை தூண்டியது என்னுடைய அப்பான்னு தான் சொல்லணும். அவர் ஒரு நாடக நடிகரும் கூட. எங்க அப்பா அமைச்சூர் நாடக நடிகர். நாடகத்துல அவருக்கு ஆர்வம் உண்டு, நாடகங்கள் எழுதியிருக்காரு அவரு. அவர் வந்து நடிக்கிற போது அவரோட பார்த்து பார்த்து எனக்கும் சின்ன வயசுல இருந்தே, எனக்கும் வந்து ஒரு 4-5 வயசுல இருந்தே ஒரு மோனோ ஆக்டிங் உண்டான வசனம் எல்லாம் எழுதி கொடுத்து, மோனோலாக் இல்ல மோனோ ஆக்டிங், நானே ஒரு 4 கேரக்டர் பண்ற மாதிரி எல்லாம் எழுதி கொடுத்து என்ன ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுருக்காரு. சோ எப்பவுமே எனக்குள்ள அந்த ஆர்வமும் இருந்தது. அதுக்கும் காரணம் அப்பா தான் நான் சொல்லணும் நானு. சோ அது வந்து காலேஜ் வரைக்குமே அது தொடர்ந்தது. ஸ்கூல்லயும் நாடகங்கள்ல இருப்பேன் நான், வருடா வருடம் நாடகத்துல இருப்பேன் நான். எனக்கு வந்து டான்ஸ் தான் போய் ஆடணும்னு ஆசையா இருக்கும். எல்லாம் நல்லா பட்டுப்பாவாடை, ஜிமிக்கி எல்லாம் போட்டு, மத்த கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா மேக்கப் போட்டு அங்க இருப்பாங்க. எனக்கு வந்து முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு ஒரு புலி கேரக்டர் வரும், இல்லைன்னா ஒரு ஆண் கேரக்டரா மாத்திடுவாங்க. மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆண் கேரக்டரா மாத்துவாங்க. என்னுடைய ஆர்வம் வந்து போய் டான்ஸ் ஆடணும்னு இருக்கும். ஆனா வந்து டீச்சர் சொல்லுவாங்க, யார் வேணா டான்ஸ் ஆடலாம், வசனம் நீதான் பேச முடியும் வா அப்படிம்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுல போய் நடிப்பேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்பா நாடகங்கள் எழுதி கொடுப்பாரு, நான் போய் அதை வந்து இயக்கி நடிச்சிருக்கேன். காலேஜ்ல வந்து நான் சிறந்த நடிகை அப்படிங்கிற ஒரு அவார்டு கூட வாங்கியிருக்கேன். ராதாரவி வந்திருந்தாரு, அதுக்கு ஜட்ஜா ஒரு ஒரு நாடக போட்டிக்கு வாங்கியிருக்கேன். சோ அப்பவே அந்த ஆர்வம் நிறைய இருந்தது எனக்கு.
ஆனா அதுக்கப்புறம் வந்து திருமணம், குழந்தைகள், வேலைன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கணும் நாடகத்துக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து ரிஹர்சல்ஸ் போடணும், வசனம் இது பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நீங்க போக வேண்டியிருக்கும், இல்லாட்டி வீக்லி ட்வைஸ் த்ரைஸாவது போக வேண்டியிருக்கும் டிராமானாக்க ரிஹர்சல்ஸ்க்கு. அது வந்து அதனால அது அப்படியே ஒரு பக்கம் பேக் பர்னர்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அப்ப ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி திருமதி பிரசன்னா ராமசுவாமி வந்து ஒரு நாடக பணிமனை நடத்துறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் அவங்களுடைய நாடகங்கள்லாம் பார்த்திருக்கேன். இப்போ சமீப காலமா சென்னையில நடக்கக்கூடிய நாடகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பார்க்கறேன். அப்ப அவங்களுடைய நாடகங்கள்ல பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கிட்ட, அவார்ட் வின்னிங் டைரக்டர் கிட்ட நம்ம வந்து கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, மறுபடியும் நாடகத்துக்கு போனா நல்லா இருக்குமே போது அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணாங்க. ஒர்க் ஷாப் 3 மந்த்ஸ் ஒர்க் ஷாப் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த 3 மந்த்ஸ் ஓகே. ஒர்க் ஷாப் வந்து எவ்ரி வீக்கெண்ட் ரொம்ப ஒரு ஃபுல் டைம் ஜாபும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே அங்க 4 to 4 hours ஒர்க் ஷாப் இருக்கும். டிராவலிங் டைம் அப்பா. அப் அண்ட் டவுன் 1 hour 6 hours போயிடும் உங்களுக்கு வீக்கெண்ட்ல. நீங்க எதையுமே பார்க்க முடியாது அந்த 3 மாசம். ஆனா அது வந்து எனக்கு ம். ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால அதை பண்ணேன். அட் த எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் அவங்க வந்து எங்க யார் யாரெல்லாம் அந்த ஒர்க் ஷாப்ல கத்துக்கிட்டோமோ எங்களெல்லாம் வச்சு அவங்களே ஒரு டிக்கெட்டட் ஈவெண்ட் ஒண்ணு நடத்துனாங்க. ஒரு நாடகம் ஒண்ணு போட்டாங்க. அந்த நாடகம் வந்து அரங்கு நிறைந்த நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். வந்தவங்க எல்லாம் ம். வந்து உடனேவே எங்களுக்கு அங்கேயே லைவாவே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நாடகம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சோ அங்க இருந்துதான் திருமதி அவங்க பிரசன்னா ராமசுவாமி, அதான் எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு என்னுடைய நல்லூழ் என்னன்னாக்க ஒரு நல்ல ஒரு பயிற்றுனர், ஒரு ஆசிரியர் எனக்கு எல்லா இடத்துலயும் கிடைச்சது வந்து அது என்னுடைய கொடுப்பினைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க கூட நாடகங்கள் பண்ணேன். ரொம்ப தீவிரமா அந்த களத்துல என்னால இறங்க முடியல. ஏன்னா ஃபுல் டைம் ஜாப வச்சுக்கிட்டு ரைட்டிங் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாடகத்துக்கு வந்து நீங்க எப்படியும் வாரத்துல ஒரு 3 நாளாவது நீங்க போயிடணும் ரிஹர்சலுக்கு. வீக்கெண்ட்ஸ்ல நீங்க வந்து அங்க இருந்தாகணும். ஏன்னா எல்லா நடிகர்களும் சேர்ந்து வந்து நீங்க வந்து நடிக்கும்போது அந்த இடத்துல அதுவும் தேவை உங்களுக்கு. சோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி இப்போதைக்கு இருக்கு. அருமை, அருமை. பட் நீங்க அந்த நாடகத்துல வந்து பிரசன்னா ராமசாமி கிட்ட போயிட்டு நீங்க நடிச்சீங்க. இப்ப அங்கிருந்து அப்படியே ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கறது வந்து அடுத்த ஒரு ஒரு லாஜிக்கல் பாத்தா தெரியுது. அங்க எப்படி வந்தீங்க ஷார்ட் பிலிம்ஸ்ல? அப்புறம் நீங்க வந்து ஆஹ் நான் பிரசன்னா ராமசாமி கிட்ட போறப்போ வந்து நீங்க வந்து எழுத்து எழுத்து கத்துக்க போனீங்களா? இல்ல நீங்க ஆக்டிங்லயே உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? இல்ல எனக்கு ஆக்டிங்ல தான் எனக்கு முதன்மையான ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப வருடங்களா எனக்கு வந்து அதான் சொன்னேன். எனக்கு ஒரு நடிகையாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்தது. அதை என்னால ம். ஃபுல்லா பர்சூ பண்ண முடியல என்னோட யங் ஏஜ்ல. அதுக்கப்புறமா என்னால பர்சூ பண்ண முடியல. ஆக எல்லாமே ம். நம்ம ஒரு மனசுல ஐயோ பண்ணலையேங்கிற வருத்தம் நம்மளுக்கு வரக்கூடாது. இதையும் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க கிட்ட போனேன். அவங்க கிட்ட வந்து வெறும் நடிக்க மட்டும் இல்லாம ஒரு நாடகத்தை வந்து எப்படி உருவாக்குறது, ஒரு சின்ன ஒரு புள்ளியில இருந்து எப்படி ஒரு பெரிய நாடகத்தை உருவாக்குறது, இன்னும் பல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் நானு. சோ அது நடிக்க தான் போனேன். குறும்படத்துக்கு எப்படி வந்தேன்னாக்க பெரும்பாலும் இந்த யங் ஏஜ்ல வந்து இந்த தியேட்டருக்கு வரவங்களே வந்து இங்க கத்துக்கிட்டு நடிக்க போகணும், சினிமால நடிக்க போகணுங்கிற ஆர்வத்துல தான் நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. என்னோட அந்த ஒர்க் ஷாப்ல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 14, 15 பேர் இருந்தோம்னாக்க, மிச்சம் ஒரு 10 பேர் வந்து ஏற்கனவே சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். அப்ப யாராவது ம். கேட்கும்போது என்னுடைய பேரை ரெஃபர் பண்ணுவாங்க. நிறைய அ அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய அவங்க கேட்கிற அந்த விஷயங்கள அனுப்பி வச்சிருக்கேன் நானு. ஏன்னா நீங்க ஒரு நடிக்கணும்னாக்க உங்களுக்கு முன்கூட்டியே என்ன அனுபவம் இருக்கு? எந்தெந்த நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்க? இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு கிளிக் ஆனது கிடையாது. ஏன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சேரக்கூடிய விஷயங்கள். ஆனா அது வந்து ஒரு 2 பேருடைய அ அ குறும்படங்கள்ல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. 2 படங்கள் தான் நடித்திருக்கேன். இருந்தாலும் அது ரொம்ப பெரிய நல்ல அனுபவமா இருந்தது. முதல் படத்துல வந்து அது வந்து ராஜீவ் மேனன் நடத்தக்கூடிய ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் அது. ஓ! ப்ராஜெக்ட் ஓகே. ஒர்க். அவங்க அத வெளியிடல. அது வந்து ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவங்க பண்ணது. ஆனா ஒரு நல்ல தீமா இருந்தது. நான் அவங்க கிட்ட கேட்டபோது, ஒரு நல்ல ஒரு கேர்ள் சென்ட்ரிக் அந்த ஒரு வியூ பாயிண்டோட அந்த கதை இருந்ததுனால, அதுல நடிச்சேன். அடுத்தது வந்து அ போன வெள்ளிக்கிழமை தான் சத்யம் திரையரங்குல வெளியிடப்பட்டது. ஓ! ஆம். அருமை. ஆமா. என்னோட நாடக பணிமனையில இருந்த ஒரு தோழி. அவங்க வந்து திரைப்படக் கல்லூரி மாணவி. அவங்க வந்து ம். சைல்ட் செக்சுவல் அபியூஸ மையமா வச்சு ஒரு குறும்படம் ஒண்ணு இயக்கியிருந்தாங்க. நான் நடிச்சது ரொம்ப சின்ன 2டே 2 சீன்ல மட்டும் தான். இருந்தாலும் என்ன வந்து அந்த சத்யம் திரையரங்கோட அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, பெரிய ஸ்கிரீன். பெரிய திரையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா.
ஸ்மால் ஜேர்னி தான் திரையில இது. நம்மள பார்க்க அனுபவங்கள் வந்து அதுவே வந்து உங்களுக்கு பெரிய இது தெரியும். பட் ஆனா இன்னொரு ஏரியா நம்ம விட்டு வச்சிருக்கோம். அதாவது நீங்க வந்து இலக்கியத்துல, கவிதையில, மொழிபெயர்ப்பு பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஆனா இன்னொரு ஏரியா நம்ம தொடாதது வந்து உங்களோட இசை பயணம் பற்றி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இசையில வந்துட்டு அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து உங்க நல்லூல் மற்றும் உங்களோட நல்லாசிரியர்கள் அங்கேயும் அது கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, நிச்சயமா. எனக்கு வந்து அதான் எங்க அப்பா வந்து நான் எப்ப பார்த்தாலும் புக் படிச்சுட்டே இருக்கேன். இது ஒரு புக் வர்மா ஆயிடும். இது வந்து வேற எதுவுமே உலகமே தெரியாம புக்குலயே மூழ்கிடுவா. ஒரு சோசியல் இது இருக்காது. வேற எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இசை கத்துக் குடுத்தாரு. கர்நாடக சங்கீதம். உண்மை. இப்ப மாதிரி தெருவுக்கு தெரு கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. இதோ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர ரொம்ப வற்புறுத்தி வீட்டுக்கு வர வச்சாங்க. வீட்டுக்கு வந்து ஹார்மோனியம் எல்லாம் வாங்கி சொல்லிக் குடுப்பாரு வாத்தியாரு. பாட கத்துக்கிட்டேன் நானு. ரொம்ப பெரிய பாடகி இல்லைனாலும் ஒரு சுரம் பிடிச்சு பாடத் தெரியும். அந்த அளவுக்கு போகலைனாலும். கல்லூரி போற வரைக்கும் அந்த பாட்டெல்லாம் படிச்சேன். இதுக்கு இடையில எப்படின்னாக்க, திரு எம்.பி. ஸ்ரீனிவாசன் இருக்காரு இல்லைங்களா? அவரு எம்.பி. ம்ஹ்ம். ஸ்ரீனிவாசன்கிறவர் எப்படின்னாக்க, கரெக்ட். சேர்ந்திசை இயக்கம் ஒன்னை நடத்தினாரு ம். இந்தியால. ம். அதாவது அந்த 1970கள்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சலீல் சௌத்ரி பெங்கால்ல, அதே அருமை. மாரி பாம்பேல, ம்ஹ்ம். டெல்லில இந்த மாதிரி ஒரு 4, 5 பெரிய இசை வல்லுனர்கள் வந்து ஒண்ணா சேர்ந்து இத வந்து ஒரு இயக்கமா நடத்தணும். அதாவது மக்கள் மத்தியில இசைய கொண்டு சேர்க்கணும். இசைங்கிறது நீங்க ரொம்ப பயந்து போக வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பாடும்போது பேசக்கூடிய எல்லாருமே பாட முடியும். அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு விஷயம்னு அதாவது பாட்டுக்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த இசைஞானம் உள்ளவரால இயற்றப்பட்ட டியூன்ஸாக இருந்தாலும் எவரும் பாட முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்காக அவர் ஆரம்பிச்சார். இவங்க வந்து நான் படிச்ச பள்ளியில வந்து அந்த எம்.பி. ஸ்ரீனிவாசனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாட்டு சொல்லி கொடுத்து ஆனுவல் டேல மேடையில ஏத்துவாங்க எல்லாரையும். ம். ஒரு ஒரு 50 குழந்தைங்க இருந்தாலும் 50 குழந்தைய ஏத்திடுவாங்க. பாட்டு கிளாஸ்ல யார் ஆ. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் ஆனா ஆளுக்கு ஒரு பார்ட். அதாவது உங்களுக்கு தெரியும்ல காயர் சிங்கிங்னா எப்படின்னு சொல்லிட்டு. காயர் ஆமா. சிங்கிங்ல ஆளுக்கு ஒரு பார்ட் பாடணும். மொத்தம் ஒரு 6 ம். பார்ட் இருக்கும் வாய்ஸஸ்ல. அந்த 6 பார்ட் ஒரு 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 ஒத்து சேர்ந்து பாடணும். எல்லாரும் ஒரு கொலாபரேட்டிவா ஒரு பண்ணக்கூடிய விஷயம். அது வந்து எனக்கு அது பள்ளி காலத்துல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு. எனக்கு பெரிய இம்பாக்ட் இருந்தது என் மேல. எப்படின்னா, நான் ரொம்ப வளர்ந்த பின்னாடி கூட அந்த பாட்டுக்கள எல்லாம் என்னால மறக்கவே முடியல. சோ கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு ஒரு பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து இந்த பாடல்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, திரும்பவும் அந்த இயக்கம் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாமா? திரும்பி போய் நம்ம அதுல பாட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு Facebook வந்து சர்ச் பண்ணேன். Facebook எனக்கு நெறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் நானு. எல்லாரும் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு சோசியல் மீடியா மூலமா தான் நான் ஷேப் ஆனேன்னு சொல்லலாம். நெறைய விஷயங்கள் எனக்கு திரும்ப கிடைச்சது. தேடும்போது அந்த காயர் சிங்கிங் குரூப் இன்னுமே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்கள கேட்டேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாரி ஸ்கூல்ல இருக்கும்போது பாடியிருக்கேன். இவங்க கிட்டலாம் பாட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மெசேஞ்சர்ல மெசேஜ் அனுப்பும்போது, அவங்க வாங்க இன்னுமே இருக்கு மெட்ராஸ் யூத் choir இருக்கு. நீங்க வாங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க. அது போய் அத பாடினேன். அது எப்படின்னா எவ்ரி சண்டே 3 ஹவர்ஸ் அங்க இருக்கணும் நீங்க. அப்பதான் நீங்க அந்த எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க அந்த பாட்ட கத்துக்க முடியும். ஒண்ணா பாட முடியும். ஒரு அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எவ்ரி சண்டே ரெயின் ஆர் ஷைன் அடுத்த ஒரு 6, 7 வருடங்களுக்கு அந்த மெட்ராஸ் யூத் choir அதுல போய் அந்த பாட்டு பாடி எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. தமிழ்நாடு முழுவதும், சென்னை முழுவதும், இந்தியா முழுவதும், அமெரிக்காவுக்கு வந்து கென்னடி சென்டர்ல கூட நாங்க வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில நாங்க பாடியிருக்கோம். நிறைய இடங்கள்ல அமெரிக்கால பாடணும் நாங்க. அருமை, வாஷிங்டன் அருமை. டிசில அங்க தங்கி இருந்து. சோ எனக்கு அதுவும் என்னுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதும் என்னுடைய நல்லூழ்ன்னு தான் சொல்லணும். நான் வந்து அருமை. 80ஸ்ல ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது, அவரு வந்து அவருடைய அந்த ஓ! இதுல வந்து கண்டக்டர் அவரு. அந்த மியூசிக் கண்டக்ட் பண்ணும்போது நான் கரெக்ட். பாடியிருக்கேனே ஒழிய, நான் வளர்ந்தது பிறகு அவருடைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஏன்னா, அவர் வந்து 80ஸ்ல ஹி பாஸ்ட் அவே. ஆ அதுக்கப்புறம் அவர நான் நேர்ல மீட் பண்ணல. பட் அவர் மேல எனக்கு இருக்கிற மதிப்பு ஏன்னா, அப்பாவோட அந்த இப்தா இயக்கத்திலயும் அவர் இருந்தாரு. அதனால அவர நான் அப்பவும் ஓ! நான் நேர்ல சந்திச்சிருக்கேன். இந்தியன் பீப்பிள்ஸ் தியேட்டர் அசோசியேஷன்னு ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு இயக்கம் ஒண்ணு இருந்தது. டிராமா அருமை. அ ஏன்னா நஸ்ருதீன் ஷா இவங்கெல்லாம் கூட அதுல இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு அருமை. பெரிய இயக்கத்துல இருக்கும்போது, சென்னை சாப்டரோட ஆஃபீஸ் பேரர்ஸா சில பேர் இருந்தாங்க. அதுல வந்து எம்.பி. ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமானவர். அப்ப அப்பாவும் அதுல இணைந்திருக்கும்போது, அப்போ அவர நான் நேர்ல பார்த்திருக்கேனே ஒழிய, வளர்ந்த பிறகு அவர பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்ல எனக்கு.
அருமை, அருமை. ஆனாலும் கூட நீங்க எல்லாம் சொன்ன பிறகு எனக்கு திடீர்னு சொல்லிட்டு பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு டேட் அவர் செல்ஃப். பட் இந்த ஆல் இண்டியா ரேடியோல பாத்தீங்கன்னா, அப்ப வந்து சேர்ந்திசை பாடல்கள் அப்படின்னு ஒரு பகுதி வரும். சிறுவர் பகுதி முடியிறப்ப சேர்ந்திசை பாடல்கள் வரணும். ஐ ரிமெம்பர், நான் தவறா இருக்கலாம். அதுல மெட்ராஸ் யூத் choirஓட பாடல்கள் கூட நிறைய இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டக்குன்னு அந்த ஞாபகம் போயிருச்சு. சேர்ந்திசை பாடல்கள் அப்படின்னு அந்த choir கண்டிப்பா. மியூசிக். ஸோ அருமை. ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்துட்டு, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் சரியா தொடல. பட் அதுல வந்துட்டு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வேற ஒரு எழுதின ஒரு எடுத்து நம்ம அதை மொழிபெயர்த்து போடுறப்ப வந்துட்டு திருப்பி அந்த அந்த கண்டிப்பா வந்து அதோட புகழ் ஃபுல்லா வந்து ஒரிஜினல் எழுத்தாளர் தான் போகணும். பட் ஆமா. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்றது, உங்களுக்கு நேரத்தை கோரக்கூடிய ஒரு செயல். அது தவிர நீங்க வந்து அதுக்கு சரியான வார்த்தைகள் தேடணும். இப்ப நம்மளோட வார்த்தைகள் கூட நமக்கு தானா வந்து கொட்டிரும். பட் இன்னொருத்தரை புரிஞ்சு அவர் எந்த கான்டெக்ட்ல அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சது. அதுவும் நீங்க எடுத்துக்கிட்ட மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற சாதாரண ஆள் இல்ல. நோபல் பரிசு வென்ற ஃபால்க்னர் மாதிரி ஒரு ஆளு. சோ அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன். அந்த மொழிபெயர்ப்புல எப்படி உங்களுக்கு, கண்டிப்பா நீங்க வந்து சென்னமாமல ஒர்க் பண்ணது சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ஃபால்க்னர் மாதிரி ஒருத்தரை மொழிபெயர்க்கிறப்போ அது இன்டென்ஸான ஒரு விஷயம் இல்லையா? அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அது வந்து இந்த கோவிட் சமயத்துல வீட்ல இருக்கும்போது தான் வந்து எனக்கு வந்து நான் கவிதைகள் இதெல்லாம் முகநூல்ல கொஞ்சம் நிறைய எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு ஊக்குவிப்பு வந்து சில நண்பர்கள் ஊக்குவிப்பா இருந்தாங்க. ஒரு கவிஞர் ம். மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீவத் சாங்கிறவர் வந்து ஒரு ஊக்குவிப்பா இருந்தாரு. அவர் மூலமா மற்ற கவிஞர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. அப்ப முகமது பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, அப்போ நீங்க ஏன் வந்து படைப்புன்னு ஒரு மின்னிதழ் வருது, அதுக்கு ஏன் நீங்க வந்து மொழிபெயர்ப்புகள் வந்து செய்யக்கூடாது, சிறுகதைகள் வந்து மொழிபெயர்த்து நீங்க தரக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. ஆக தமிழ் இலக்கிய உலகுல மொழிபெயர்ப்புங்கிறது அந்த புள்ளியில இருந்து தான் ஆரம்பிச்சது கோவிட் சமயத்துல. அப்ப நான் எந்த கதையை பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நான் வந்து பப்ளிகேஷன்லயே நான் இருக்கிறதுனால வந்து காப்பிரைட் இஷ்யூ இல்லாத கதைகளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணமா இருந்தது. அப்போ வந்து சார்ல்ஸ் பர்கின்ஸ் அவங்க ஐ மீன் அவங்க நேம் எனக்கு மறந்து போச்சு. எல்லோ வால்பேப்பர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து ரொம்ப ஒரு கிளாசிக். எல்லா ம். லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோடது. ஷார்லட் அவங்க பேரு. ஆமா, ஷார்லட் பர்கின்ஸ் கில்மேன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். அவங்களோட அந்த எல்லோ வால்பேப்பர் தான் முதல்ல நான் மொழிபெயர்த்தேன் நான் தமிழ்ல எடுத்து. அது சிறுகதைன்னு சொல்றதை விட அது வந்து ஒரு குறு நாவல்ங்கிற மாதிரி சொல்லலாம். பல பக்கங்களுக்கு போகக்கூடிய, அதாவது போஸ்ட் பார்ட்டம் அப்படிங்கறதால ஒரு அஃபெக்ட் ஆன ஒரு தன்னை பத்தி அவங்க எழுதிக்கிட்ட ஒரு கதை அது. அது செமி ஓ. ஆட்டோபயோகிராபிக்கல் ஸ்டோரி. இட்ஸ் அ கிளாசிக். அதை ம். படிக்காத ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டே இருக்க முடியாது அப்படின்னு நான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இல்ல, இருந்தாலும் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. நீ வேணா அந்த கதையில இருந்து ஆரம்பியே அப்படின்னு சொல்லும்போது அந்த சஜஷனை எடுத்துக்கிட்டு நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணேன் நான். அப்போ அதுக்கப்புறம் வரிசையா அந்த கதை வெளிவந்த பிறகு, அப்போ அந்த கோவிட் சமயத்துல நிறைய மின்னிதழ்கள் வந்து தமிழ் இலக்கிய உலகத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது. அப்போ அதை சரி. பார்த்துட்டு ஒருத்தர் மூலமா இன்னொருத்தர் சொல்ல நிறைய மின்னிதழ்களுக்கு நிறைய கதைகள் வந்து நான் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரோடது எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபாக்னருடைய கதைகள் பத்தி எனக்கு வந்து அறிமுகமாச்சு. ஃபாக்னருடைய லாங்குவேஜே வந்து நீங்க பார்க்கும்போது பழைய காலத்திய ஒரு ஆங்கில ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கும். அந்த லாங்குவேஜ் நம்ம இப்ப சில சமயம் அதுல இருக்கிற இடியம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு எங்க டிக்ஷனரியே கிடையாது. ஏன்னா அது வந்து கிடையாது. அமெரிக்கன் கரெக்ட். லோக்கலைஸ்டு இடியம். அத கரெக்ட். இங்கிலீஷ் கூட கிடையாது. லோக்கலைஸ்டு இடியம். அவருடைய அந்த வளர்ந்த ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடியம் அப்படிங்கும்போது. சோ அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா அதை உள்வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது. ஆனா ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு புரட்சியாளருங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒரு சம உரிமைக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு எழுத்தாளர்னு சொல்லணும். அதனால எனக்கு அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு எனக்கு மனதார பிடிக்கலைன்னா என்னால அதுல வந்து அதை எடுத்து என்னால வேலை செய்ய முடியாது. ஒரு ஒரு சிறுகதை அந்த மாதிரிதான் ஒரு ஆசிரியர், ஒரு மின்னலோட ஆசிரியர் வந்து என்ன கேட்டுக்கிட்டாருன்னு மொழிபெயர்ப்பு ஆரம்பிச்சேன். ஏத்துக்கிட்டமேங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அதை செய்து முடித்தேனே ஒழிய, ஃபாக்னரோடது எனக்கு அப்படி இல்ல. பல விஷயங்கள் வந்து எனக்கு ரெசனேட் ஆச்சு. அதாவது பிளாக்ஸோட ரைட்ஸ் பத்தியோ, இல்ல மென் விமெனோட ஒரு 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 ஈக்குவல் ரைட்ஸ் பத்தி, அப்புறம் இந்த டவுன் ட்ராடன் பீப்புள் பத்தி எழுதுறது, எப்படி வந்து பிளாக்ஸ மத்தவங்க எல்லாம் எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதுவே வந்து ஒயிட்ஸ்லயும் வந்து அந்த புவர் அந்த ஒரு
புவரா மார்ஜினலைஸ்டா இருக்கக்கூடிய அவங்கள மத்தவங்க எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து அந்த தீம் எல்லாம் தொட்டு எழுந்ததுனால எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான எழுத்தாளர், எல்லாரும் ஒரு படிச்சிருக்கக்கூடிய எழுத்தாளரை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் கூடுதல் பொறுப்பு இருந்தது. நம்ம எல்லா ஃபேக்ட்ஸையும் நம்ம வந்து அது கரெக்டா அதை பிரசன்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்டோரியில அந்த லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம இயங்கணும். நமக்கு நிறைய சுதந்திரம் கிடையாது. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல ரிசர்ச் பண்ணேன். அவர் வாழ்ந்த காலம், அந்த சமயத்துல நடந்த அந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலா என்னென்னலாம் நடந்தது அந்த சமயத்துல, சமூகத்தோட நிலைமை எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலைமை அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் படிச்சு புரிஞ்சாதான் வந்து என்னால அது கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி எழுதினேன். அதற்கு நல்ல வரவேற்பு வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது அந்த மொழிபெயர்ப்பை படிச்சவங்க வந்து அந்த மின் இதழோடைய ஆசிரியர்கிட்ட இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பரவாயில்ல. அப்ப வந்து நீங்க வந்து நம்ம Facebookல வந்து அந்த லிங்க் போடும்போது நிறைய பேர் நான் படிச்சேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல, நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம், ஒழுங்கா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ஸ் ஒண்ணு வரும். சோ அது ஃபாக்னர் தவிர்த்து நிறைய பெண் எழுத்தாளர்களோடதும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். அது ஒரு தொகுப்பா போன வருடம் வந்து கிழக்குல வெளிவந்தது. ஆசிரியர் மருதன் வந்து அதை வெளியிடலாம் அப்படின்னு சொன்னதுனால பெண் எழுத்தாளர்கள், கேட் ஷாப்பின், அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு எழுத்தாளர்கள், அது வந்து ஒரு ஜோடி பட்டு காலுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லோ வால் பேப்பரோட டிரான்ஸ்லேஷனோட சேர்ந்து இன்னும் ஒரு 10 டாரத்தி பார்க்கர்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸோட ஒரு தொகுத்து அது ஒரு பதிப்பா வெளியிட்டேன். இதுதான் என்னுடைய மொழிபெயர்ப்பு. அருமை. மொழிபெயர்ப்ப பத்தி அருமையா சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த ஃபால்க்னர் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்க வந்து நார்த் சவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒவ்வொருத்தர் பேசுற முறையே வேற மாரி இருக்கும். ஃபால்க்னர் வந்து மிசிசிப்பி மாநிலம்ல அதுக்கு சவுத்ல இருந்து வந்தவரு. அவரு நீங்க சொல்ற மாரி இந்த இடியம்ஸ் எல்லாம் வந்து ஆங்கிலம் படித்தவர்களுக்கு அது படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு 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 ஆசிரியர். அவர் வந்து அத பத்தி பேசினது வந்து இதுதான். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். என்னன்னாக்கா, அவருடைய நிறைய கதைகள் வந்து நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தா நம்மளால அதை வந்து ஒழுங்கா மொழிபெயர்ப்பு கொண்டு வர முடியாதுன்னு அதை விட்டுட்டேன் நான். ஏன்னா சில கதைகள்லாம் வந்து இந்த ஒரு டியர் ஹண்ட்க்கு போவாங்க ஒரு கதையில நாய்களை கூட்டிட்டு. அந்த டியர் ஹண்டிங்கிறது நம்ம சென்னையில நம்ம கொண்டே வர முடியாது. அந்த ஹண்டிங் சம்பந்தமா ரைட்ல போ லெஃப்ட்ல போ புடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்னால டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. அதனால அதை ஒண்ணு விட்டுட்டேன். இன்னொன்னு வந்து ஒரு சின்ன பையன் வந்து அவன் ஃபேமிலியில வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு நடக்கும். எல்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஒரு மாமா வந்து ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஆனா தாத்தா அந்த மாமாவை சப்போர்ட் பண்ணுவாரு. அது வந்து ஒரு குழந்தையோட ஒரு லாங்குவேஜ்ல அது வரும். அதையும் நம்மளால கண்டிப்பா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது மாதிரி நான் வேண்டான்னு விட்ட கதைகளும் அதுல உண்டு. நீங்க சொன்ன அதே காரணத்துக்காக. கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து அந்த லோக்கலைஸ் லாங்குவேஜ், அப்புறம் அந்த ஸ்லாங் அதெல்லாம் கொண்டு வரது கஷ்டம். அது தவிர நீங்க சொன்ன கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வரணும். நெறைய வாட்டி இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல போய் நீங்க ரஷ்யன் கதைகள்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு 10 கதை படிச்சீங்கன்னா, ஒரு 5 கதை நம்மளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. இது காரணம் வந்து இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கிறது தான். பட் இதெல்லாம் தாண்டி வந்து உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா கேட்க தவறக்கூடாது அப்படின்னு நினைச்ச கேள்வி வந்துட்டு, ஹிஸ்டரி உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ பத்தி, இந்த உலகின் கதை எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த சேப்பியன்ஸ்ல ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன்ஸ் மாரி எழுதியிருக்கேன். சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உலகின் கதை அப்படின்றது என்ன பொறுத்தவரை ஓரளவுக்கு அந்த மாரி தான் நெனச்சிருக்கேன் நானு. நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா இந்த ஹிஸ்டாரிக்கலா போய் அத பத்தி கதைய வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொன்னது மாரி இருந்துச்சு. அந்த அனுபவம் எப்படி? ஹிஸ்டரியில உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் பத்தி தெரியும். பட் ஹிஸ்டரியில எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு வந்துச்சு? ஏன்னா அதுவும் வந்துட்டு உழைப்பை கோரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சும்மா ஹிஸ்டரி எடுத்து நம்ம ஹிஸ்டரி புக்ல எடுத்து படிக்கிற விஷயம் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு யூ ஹேவ் டு கோ லிட்டில் பிட் செகண்ட் லெவல் ஆஃப் தேர்ட் லெவல் ஆஃப் டீப்பர் ரிசர்ச் கொண்டு பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆமா. எனக்கு வந்து எல்லாரையுமே ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஹிஸ்டரி, ஜியோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஐயோ! ஹிஸ்டரி, ஜியோகிராஃபிலாம் ஒரு சப்ஜெக்ட்டா? அத எப்படி படிக்கிற அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு வந்து அப்படியே இந்த மேப் வந்து எந்தெந்த கண்ட்ரி எங்கெங்க இருக்கும், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எந்தெந்த ரிவர் எங்க இருக்கும். நேத்து கூட யாரோ வந்து ஓல்கா ரிவர் பத்தி சொன்னபோது, ரஷ்யால இன்னும் 3 ரிவர்ஸ் உண்டு. ஓப், எனசி, லேனா அப்படின்னு பக்கத்துல பக்கத்துல இருக்குமே அந்த 3 ரிவர்ஸும். எனக்கு அதனால எப்பவுமே ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறதா நான் நினைப்பேன். இன்னும் சொல்ல போனா சந்தமாமால நான் வேலை பண்ணும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு காலம் எழுத சொன்னாங்க. சந்தமாமா மூலமா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு காலம் எழுதினேன் நானு. தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி கிட்டத்தட்ட ஒரு
3 இயர்ஸ்க்கு எழுதினேன் நான். ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி நிறைய விஷயங்களை போய் சேகரிச்சு, தமிழ்நாடு ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு வந்து மத்த ஹிஸ்டரி மாதிரி ரொம்ப ரெக்கார்டு நிறைய கிடைக்காது. நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கணும். அந்த காலகட்டத்தை ஒட்டுன சில போயம்ஸ், அந்த சங்க பாடல்கள் அதை பத்தி எல்லாம் நீங்க படிச்சு அதுக்கப்புறமா அதுல நீங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. சோ அப்ப கண்டிப்பா. இருந்தே எனக்கு அந்த ஆர்வம் வந்து எனக்கு ஆரம்பிச்சிருச்சு பள்ளிக்காலம். அதுக்கப்புறம் சந்தமாமால வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி ஒரு காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதினது. சோ அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து இதை நான் பாக்குறேன். எனக்கு எப்பவுமே வரலாறு புவியியல் மீது இருந்த ஆர்வம் தான் இங்கேயும் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னாக்கா முதல் புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து கிழக்கு பதிப்பகத்தோட ஆசிரியர் மருதன் வந்து என்கிட்ட சொன்னாரு, நாங்க கிழக்கு டுடேன்னு ஒரு வெப்சைட் நடத்துறோம். அதுல வந்து ஒரு நிறைய தொடர்கள் ஆரம்பிச்சு எழுத போறோம். வெவ்வேறு எழுத்தாளர்கள் வந்து தொடர்கள் எழுத ஆரம்பிக்கலாம். வார வாரம் ஒரு கட்டுரை, அந்த வருஷத்துக்கு கடைசியில வந்து அது ஒரு புத்தகமா நம்ம வெளியிடலாம். நீங்க ஒரு தீமை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த யுனெஸ்கோ பத்தின சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதாவது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு விங்கு தான் யுனெஸ்கோ. அவங்க ம். வந்து இந்த கல்ச்சுரல் விஷயங்கள் எல்லாம் ஒரு பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விங்கு. யுனெஸ்கோங்கிறது யுஎனோட ஒரு விங்கு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சம்பந்தமான களங்கள், அந்த லேண்ட்மார்க்ஸ், இட் கேன் பி எனிதிங். ஐ மீன் மேன் மேட் ஆர் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப். ம். சோ அத ம். வந்து பிரிசர்வ்டு மான்யூமெண்டா டிக்ளேர் பண்ணி அதை எப்படி நம்ம இன்னும் பிரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கமா நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்னாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த நைல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நைல் நதியில அந்த எகிப்திய நாகரிகத்தோட சம்பந்தப்பட்ட சில பாரம்பரியமிக்க சில இடங்கள் வந்து அந்த அஸ்வான் அணை கட்டும்போது அந்த வெள்ளத்துல வந்து அடித்து செல்லப்பட்ட போது, ஆக இவ்வளவு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஒரு இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அப்படியே அது எல்லாத்தையும் வந்து நகர்த்தி கொண்டு போய் வேற இடத்துல நிறுவனாங்க. அப்படிங்கும் போதுதான் இந்த யுனெஸ்கோ கேம் இன் டு ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டார்டட் பிரிசர்விங் த லேண்ட்மார்க்ஸ். ஸோ ஹெரிட்டேஜ் ஓகே. விஷயங்கள் எல்லாம். ஸோ அதை பத்தி எழுதலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா நிறைய உலகம் முழுக்க நிறைய களங்கள் இருக்கு. ஸோ நமக்கு எழுதுறதுக்கு வந்து எனக்கு வந்து நோ டெர்த் ஆஃப் டாபிக்ஸ் டு ரைட். நான் எது எதுன்னு நான் தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாரம்பரிய களங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கு. தே ஹேவ் அ லிஸ்ட். உங்களோட வெப்சைட்லயே இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வெப்சைட்லயே இருக்கும் லிஸ்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸ்னே இருக்கும் அங்க. சோ அதுல இருந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது, எனக்கு வந்து கேலபகோஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்னு எனக்கு முதல்ல இருந்தே பண்ணும்போது, ம். ஃபர்ஸ்ட் அவங்க அறிவிச்சது கேலபகோஸை தான் ஃபர்ஸ்ட் மான்யூமெண்டா அறிவிச்சாங்க. ம். சோ அது வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்ல கேலபகோஸ்க்கு தான் டார்வின் போனாரு. அதுல இருந்து தான் அவருடைய அந்த தியரி கரெக்ட். எல்லாம் வந்தது. தியரி ஆஃப் இவல்யூஷன். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், எவல்யூஷன் அதை ம். பத்தி எல்லாம் அவர் பண்ணார். சோ இது நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு அங்க இருந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலயும் அப்படியே ஈஸ்ட்வர்டா ஐ ஜேர்னிட் அங்க இருந்து. ஒன்ன தொட்டு இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து கிரேட் பேரியர் ரீஃபோட முடிச்சேன். ஸோ ஐ ஸ்டார்டட் அருமை. ஆஃப் வித் ஆஸ்திரேலியா. ஓகே. ஸோ ஸோ இங்க இங்க கிட்டத்தட்ட இங்க ஒரு இங்க ஆரம்பிச்சு ஒரு ஓகே. 30 களங்கள் பத்தி எழுதியிருப்பேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் எழுதிட முடியாது. கொராபரேட் பண்ணும்ல, இதெல்லாம் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ அதுக்கு சில வெப்சைட்ஸ் எனக்கு என்ன சொல்ல போனா பத்ரி வந்து தன்னுடைய பர்சனல் காப்பி ஒரு புக் ஒன்னு எனக்கு கொடுத்தாரு எனக்கு. நீங்க இத ஓ! படிங்க. ஏன்னா அவருக்கும் ஹி வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் அதர் திங்ஸ். சோ என்ன இதை நான் தேர்ந்தெடுத்தோடனே என்ன கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசி அவரோட ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து ஹி கேவ் மீ ஹிஸ் பர்சனல் காப்பி புக். சோ அருமை, அருமை. அ அது இந்த எழுத்தாளர்கள் இப்போ இப்போ எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கிறப்போ, நீங்க பத்ரிய பத்தி சொல்றீங்க. திடீர்னு சந்திரா மாமா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உயிர்மை கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மனுஷபுத்திரனோட. எப்படி உங்களோட இந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஞ்சம் டான்ஜென்ஷியலா இருந்தாலும் கூட, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? ஏன்னா நீங்க வந்து உங்களோட காமன் ஃபோக்ஸ் தளத்த பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய பப்ளிஷர், ஒரு பப்ளிஷர் கூட இல்லாம நீங்க சொன்ன மாரி மருதன் கூட சேர்ந்து கிழக்கிலேயே 2, 3 புஸ்தகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னபடி இந்த சிறுவர் பதிப்பகத்துல இருந்து வந்திருக்கு. ஆ சோ எப்படி இந்த பதிப்பாளர்கள் கூட எப்படி அந்த அந்த ஹேண்ட்லிங் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உயிர்மை கூட உங்களோட தொடர்பு எப்படி? அங்கேயும் எழுதியிருக்கீங்க. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
கரெக்ட். நீங்க கேக்குற ஒரு விஷயம் எனக்கும் என்னன்னு புரியுது. பட் எனக்கு என்னோட பேரண்ட்ஸையும் அப்படிதான் பார்த்திருக்கேன். அவங்களுடைய பொலிட்டிக்கல் கன்விக்ஷன்ஸ் வேற மாதிரியா இருக்கும். ஆனா பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பீப்பிள் ஆர் வெரி வெரி டிஃபரெண்ட். ஐ மீன் அருமை. ஆமா. யாரையும் வந்து ஒரு வெறுக்கணும்னோ, யாரையும் வந்து ஒரு எரிச்சலுடைய, வெறுப்புடைய என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் அவங்களுக்கு சொல்லப்போனா எல்லா விதமான மக்களோடையும் ஒரு நட்பு பாராட்டி தான் இருந்தாங்க. மேபி இட் கேம் ஃப்ரம் தேர், கேம் ஃப்ரம் மை ஹோம். வேர் ஐ கீப் தீஸ் திங். ஐ மீன் கடைசியில வந்து மனுஷனுக்கு மனுஷன் தானே நீங்க பார்க்கும்போது, மனிதனுக்கு மனிதன் தானே நீங்க ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது. என்னவா இருந்தாலும் ஒரு 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 அந்த இடத்துல ஒரு கிரேஷியஸ்னஸோட, ஒரு 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 கம்பேஷனோட, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட இருந்தா தானே யூ கேன் பி சக்சஸ்ஃபுல். நீங்க எத்தனை இடத்துல எத்தனை பேரை வெறுத்துட்டு நீங்க எங்க இருந்து ஓட முடியும்? வேர் கேன் யூ ரன்? கேன் யூ ரன் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த எர்த்? அது முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. சோ மத்தவங்களுடைய பார்வை வந்து நான் இந்த மாதிரி வேலை பண்றத பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஐ ஃபீல் த சேம். ஏன்னா எல்லாரும் ஒரே கிரியேட்டிவ் லாங்குவேஜ் தானே பேசுறோம். ஆஃப்டர் ஆல் வி ஆர் எக்ஸாக்ட்லி. ஆல் ரைட்டர்ஸ். எல்லாரும் எழுத்தாளர்கள். எல்லாருடைய தொழிலும் எழுதுறது மட்டும்தான். பாரதி சொன்ன மாதிரி எனக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் கிரியேட்டிவ் பீப்புள், எல்லாரும் எழுதுறோம். சோ வேற விஷயங்கள்ல வேற வேற கன்விக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு மரியாதையா ட்ரீட் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு சில விஷயங்கள் ஒவ்வாமல் தான் இருக்கும். இப்ப அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்குமே நம்மளுக்கு. நாம பெற்ற கரெக்ட். குழந்தைகள், நம்மளுடைய கணவர், நம்மளுடைய அப்பா, அம்மா இவங்களோடயே நமக்கு நடக்காத ஒரு போராட்டமா? நம்ம விரும்புற ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது, அத டே டு டே அந்த ஃபேமிலில எப்படி இருக்கோம் நம்ம அந்த ஃபேமிலில நம்ம? ஏன்னா நம்ம குழந்தைகள் முற்றுன்னு நம்ம சொல்ற ஒரு விஷயத்த வந்து உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. தூள் தூள் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம பசங்க. அப்படி ஆமா. இருக்கும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றதுங்கிறது அங்க பண்ணும்போது அதே மாரி தானே இங்க இருந்தா எனக்கு தோணுது. அருமை. அதுக்கு இல்ல, இல்ல. அது என்ன அது ரொம்ப என்ன பொறுத்தளவு வந்து ரொம்ப மெச்சூர்டான தாட் ப்ராசஸ் தோணுது. அதாவது நீங்க சொல்ற மாரி வந்து உங்க தாய் தந்தையர்கிட்ட வந்ததா இருக்கட்டும், இல்ல நீங்க பழகிய உங்கள ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அ இப்போ நிறையவே இந்த நீங்க தமிழ்நாடு, இந்தியா அப்படின்றத தாண்டி உலகளவில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பார்ட்டிஷன் பண்ற இல்ல பை பார்ட்டிஷன் மைண்ட் இல்லாம, எப்பவுமே நான் நான் வந்து இடது, நீ வலது, நீ சோசியலிஸ்ட், நான் கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் வந்துட்டு தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிறது ஒண்ணு. அப்புறம் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா மத்தவங்களையும் அப்படி ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டு அவங்க கூடயே பழகாம இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய டிவைட் உருவாக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாரி சமயத்துல வந்துட்டு ஐ திங்க் யூ டெலிவர்ட் a வெரி குட் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னொன்னு நம்ம நான் நிறைய இந்த இடத்துல பேருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் தினேஷ். எப்படின்னா சொல்லுங்க. போலரைஸ்டா தான் இது இருக்கு இந்த வேர்ல்டு. நான் இல்லைன்னு சொல்லல. But you can ம்ஹ்ம். only make one step at a time, no? Like one act of kindness will definitely change another person. Not through violence. அதான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க வேலை பண்ற இடத்துல உங்களுடைய முதலாளி யாரா இருக்காருன்னு பார்த்தா நீங்க நாளைக்கு நீங்க வேலைக்கு போக முடியும்? கரெக்ட். இல்லையே. எந்த இடத்துல நீங்க வேலைக்கு போக முடியும் இன்னைக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா? So maybe the way you carry yourself and one act of kindness towards another person, being nice to that person, ஐ திங்க் அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணுது. அப்படிதான் நான் இருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கும் ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாரி எல்லா விஷயங்கள்லயும் எனக்கும் ஸ்ட்ராங் கன்விக்ஷன்ஸ் இருக்கு. அத நான் வந்து எப்பவுமே நான் அத விட்டு குடுக்க மாட்டேன். பட் தட் டசன்ட் ஹேவ் டூ கம் பிட்வீன் யூ அண்ட் மீ இஸ் வாட் ஐ ஃபீல். அருமை, அருமை. அ ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ அப்ப அப்படியே நம்ம வந்து டுவார்ட்ஸ் எண்ட் வந்து எனக்கு எப்பவுமே வந்து வாண்ட் டு லுக் இன்டு தி ஃபியூச்சர். நீங்க வந்து ரொம்ப அருமையான மெச்சூர்டா செலிப்ரேஷன். வாட் இஸ் இன் ஃபார் ஃபியூச்சர்? ஏன்னா நம்ம வந்து உங்களோட பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். உங்களோட அ கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆகட்டும், நான் ஃபிக்ஷன் ரைட்டிங் ஆகட்டும், ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் ஆகட்டும், எல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் இசையிலயும் இந்த மெட்ராஸ் ஸ்கொயர்ல வந்து அடுத்த 7 வருஷத்துக்கு நான் போப்போறேன் அப்படின்றீங்க. அப்புறம் வந்து திடீர்னு 2 சினிமால வேற நடிச்சிட்டீங்க. ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும். சோ அடுத்தது எந்த பக்கம், எந்த டைரக்ஷன்ல போலாம்? கார்குழி நம்ம அடுத்தது எங்க பார்க்கலாம்? அடுத்த 5 வருடம் எங்க பார்க்கலாம்? அடுத்த 50 வருஷத்துல எங்க பார்க்கலாம்? கண்டிப்பா நான் வந்து என்னோட ஒரு எம்ப்ளாயியா இருப்பேன் என்னோட ஆர்கனைசேஷன்ல. ஏன்னா அங்க நான் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நான் பர்சூ பண்ண முடியுது. இன்னொரு சைடு நான் எனக்காக எந்த திட்டமுமே நான் தீட்டிக்கல. நிறைய ஆசைகள் இருக்கு. பக்கெட் லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய ஆசைகள் இருக்கு. பட் ம்ஹ்ம். அத ஒரு திட்டம் போட்டு நம்ம வரையறுத்து பண்ண முடியாது. நம்ம ஒரு பிளான்ஸ் வச்சுக்கலாம். இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குமே ஒழிய, அந்தந்த சந்தர்ப்பத்துல வந்து அது என்ன நடக்குதோ நம்ம அது வழியா தான் நம்ம பயணிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு சில புத்தகங்களை எழுதணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு. சில தீம்ஸ் வந்து மனசுல வச்சிருக்கேன் நானு. சில ஐடியாஸ் இருக்கு. அத வந்து நெக்ஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத தவிர்த்து வேற எதுவும் பெரிய பிளான் இல்ல. வாட்டெவர் கம்ஸ் மை வே அந்த இடத்துல அந்த சமயத்துல வரும்போது, எனக்கும் அந்த சமயத்துல அவைலபிலிட்டி,
டைம் எல்லாமே ஒண்ணா வரணும் இல்லையா? ஈவன் இஃப் சம்மன் ஆஃபர்ஸ் யூ சம்திங் யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் இட் அப் இல்லையா? சோ அது எனக்கு என்ன வரணுமோ ஐல் பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் தான் எனக்கு தோணுது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது அந்த சமயத்துல நடக்கும். சோ அத படி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தான். ரொம்ப நீண்ட கால திட்டம் இல்ல. பட் ஐ ஹேவ் அ பக்கெட் லிஸ்ட் அவ்வளவுதான். சூப்பர், சூப்பர். பட் கண்டிப்பா நிச்சயமா நெறைய புஸ்தகங்கள் எதிர்பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். நெறைய ஷார்ட் மூவிஸும் நாங்க எதிர்பார்க்கிறோம். மேபி ஒரு பாடல் கூட ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து நம்ம தமிழ் பாட்டி அவ்வையே சொன்னதுதான். "கற்றாரை கற்றாரை காமுறுவர்" அப்படின்றது தான் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, நீங்க உங்களோட ஜர்னி பேசுறப்போ பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் கோயிங் டூ ஷவர் அன்கண்டிஷனல் லவ். பட் அது தவிர உங்களோட ஆசிரியர்கள் பத்தி நீங்க பேசிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தளத்திலையும் பேசுறப்போ, நீங்க வந்து சந்தாமாவ பத்தி பேசுறப்போ, அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு அங்க இருக்கிற சீனியர் எடிட்டர் எப்படி ஹெல்ப் பண்றான்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க மியூசிக்ல வந்து சரி, பிரசன்ன ராமசாமி கிட்ட இருந்து உங்களோட ஆசிரியர்கள் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஊல் அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பொறுத்தவரை ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவா இருந்துச்சு. ப்ராபப்லி வந்து நான் வி டச் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பேசினதுக்கு. நம்ம முடிக்கிறதுக்கு மேலே எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல்ரெடி கேவ் எ மெசேஜ் விச் இஸ் வெரி அவுட்ஸ்டாண்டிங் மெசேஜ் இந்த டைம் ஆஃப் போலரைசேஷன். உங்களோட ஃபைனல் மெசேஜ் சொல்லுங்க. கண்டிப்பா. நான் என்னோட மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் தேங்க் பாலா அண்ட் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு பி ஆன் திஸ் ஷோ. நான் பாலாவை ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் பார்த்தேன். ஜஸ்ட் a few minutes தான் நானும் பாலாவும் மீட் பண்ணோம். வேற ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம், பேசணும். அதுக்கப்புறம் தான் பாலான்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் பெருசா 2 பேரும் பேசல. பட் அதை பாலா வந்து என்ன இன்வைட் பண்ணதுக்கு ஐ வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மெசேஜ்னு ஒன்றும் பெருசா சொல்றதுக்குல, மீன் டூ யூ திங்க், பி வெரி பேஷனேட் அண்ட் கமிட்டட் டு வாட் எவர் யூ டூ. அதுதான், கிவ் யுவர் 100% டு வாட் எவர் யூ டூ. ஐ திங்க் அதுதான் என்னுடைய பணியிடத்துலயும் சரி, நான் பண்ற இந்த ஹாபீஸ்லயும் சரி. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொல்லும் போது அந்த ஒர்க் ஷாப்புக்கு 3 months எவ்ரி சாட்டர்டே சண்டே ஐ டிவோட்டட் ஃபார் திஸ். அந்த டிராமா ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது, பாடும்போது எவ்ரி சண்டே ஐ டிவோட்டட் டு தட். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு பேஷன் இருக்கிற இடத்துல தான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் நம்மளால போய் அந்த மாதிரி இவ்வளவு நாள் இவ்வளவு பண்ண முடியாது விஷயங்களை. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி தான், சஸ்டைண்டா நீங்க பண்ணாதான் அதை வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பேஷன் ஒண்ணு வேணும், ஒரு கமிட்மெண்ட் ஒண்ணு வேணும் நம்ம பண்ற விஷயங்கள்ல. அண்ட் கிவ் யூர் 100%. வரது என்ன ரிசல்ட்டோ அப்புறமா பாத்துக்கலாம். அததான் நான் சொல்லுவேன். நான் அண்ட் பி நைஸ் டு பீப்புள், பி கைண்ட் டு பீப்புள். After all, everybody, it all boils down to that one thing. People's ideas and thoughts and convictions might change tomorrow, but that person, if you lose them now, it's lost forever. So அவங்கள மனிதர்களா மட்டுமே பாருங்க, சக மனிதர்களா மட்டுமே பாருங்க. So இது 2 தான் நான் சொல்லுவேன். அருமை. Life filled with passion and life filled with respect for others அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாஸ்டன், நீங்க வாங்க. Can you finish off with our last words, பாஸ்டன்? நன்றி தினேஷ், நன்றி கார்கொல்லி. அழைத்த குரலுக்கு உடனடியா வந்தீங்க. ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருந்தது இந்த 1 மணி நேரம் உங்களோட உரையாடினது. உங்களை பத்தி ஓரளவு முழுமையா தெரிந்து கொள்ள முடிந்தது. தொடர்ச்சியா நீங்க இதே மாதிரி பல்வேறு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நீங்க பல்வேறு விஷயங்களை படிக்கிறீங்க, பல்வேறு மக்களோட நீங்க பழகிறீங்க. நீங்க ஒரு பன்முக வித்தகர். ஸோ தொடர்ச்சியா நம்ம உரையாடிட்டு இருக்கணுங்கிறது தான் என்னோட இப்போதைய உடனடி அவாவா இருக்கிறது. மிக்க மிக்க நன்றி தினேஷ். மிக்க மிக்க நன்றி கார்கொல்லி. மிக்க நன்றி. நன்றி தினேஷ். கார்கொல்லி மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.